மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன், சுருக்கமாக எம்ஜி ராமச்சந்திரன். அரசியல் தலைவர்களுக்கு எம்ஜிஆர், ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அவர் பொன்மனச் செம்மல், மக்கள் திலகம், புரட்சி தலைவர், வாத்தியார், இதயக்கனி, இன்னும் பல. எஸ்கேபிஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் என்று சொல்வார்கள். அதாவது யதார்த்தத்திலிருந்து சில நாழிகைகள் விலகி வேறொரு பொழுதுபோக்கில் தங்களை மூழ்கடித்துக் கொள்வது. அன்றாடம் உழைக்கும் மக்களுக்கு இத்தகைய திரைப்படங்களின் தேவை என்றும் இருக்கிறது. இதை கச்சிதமாக பயன்படுத்திய எம்ஜிஆர் தனது திரைவாழ்வில் இந்த பார்முலாவை கொண்டு அதிகமாக வெற்றிகளை கொடுத்தவர். உதாரணமாக 1000ல் ஒருவன், அன்பே வா, உலகம் சுற்றும் வாலிபன், மாட்டுக்கார வேலன், இன்னும் பல. எம்ஜிஆர் திரைப்படங்களில் நாயகன் சொக்க தங்கம், ஏழைகளுக்கு தேடி தேடி உதவும் நபர், கெட்ட பழக்கங்கள் ஏதும் இல்லாதவர், உண்மையை மட்டுமே பேசுபவர், தீமைகளை கண்டால் பொங்குபவர் என தனக்கென உருவான ஒரு பெயரை திரைப்படங்களில் இறுதி வரை கை கொண்டவர் எம்ஜிஆர். இந்த பெயர் அவரது மரணத்தை கடந்து தற்போது வரை தொடர்கிறது. மக்களை பொறுத்தவரை திரையில் இருப்பவரும் நிஜ வாழ்வில் இருப்பவரும் உண்மையான எம்ஜிஆர் தான். திரைப்பட பாடல்கள் பாடலாசிரியருடையதோ அல்லது இசையமைப்பாளருடையதோ அல்ல, அது எம்ஜிஆருடையது. தவசி திரைப்படத்தில் ஒரு காட்சி வரும். வடிவேலு பேசுவார், தலைவா அந்த கத்தி போனா என்ன, இந்தா அருவாளை தூக்கி போடுறேன், பிடிச்சுக்கிட்டு வளைச்சு வளைச்சு வெட்டுங்க என்பார். இப்படித்தான் எம்ஜிஆர் மக்கள் மனதில் பதிந்தார். ரத்தத்தை கொடுத்து அதில் வந்த பணத்தின் மூலம் படம் பார்த்த ரசிகர்களை கொண்ட வரலாறு எம்ஜிஆருக்கு மட்டும்தான் இருந்தது. ரசிகர்களின் இந்த செயல் தொடர்ந்த வண்ணம் இருக்க தகவல் எம்ஜிஆருக்கு கிடைத்தது. பார்த்தார் எம்ஜிஆர். நேராக தகவல் வந்த இடத்திற்கு சென்று ரசிகர்களிடமே தனது வருத்தத்தை தெரிவித்தார். அதிலிருந்து அது போன்ற நிகழ்வுகள் சற்றே குறைந்தன. பத்திரிகையாளர் சோ சொன்னது இங்கே மேற்கோள் காட்டப்பட வேண்டியவை. அனைத்து நடிகர்களும் ரசிகர்களை கொண்டுள்ளனர், எம்ஜிஆருக்கு மட்டுமே பக்தர்கள் உண்டு. திரைப்படங்களில் இருந்தது போல்தான் அரசியலிலும். வாத்தியார், எம்ஜிஆரின் வாழ்க்கை எனும் நூலில் ஆசிரியர் ஆர் முத்துக்குமார் இவ்வாறு எழுதுகிறார். சத்துணவு திட்டம் என்ற போது எம்ஜிஆரை நோக்கி கைகூப்பிய மக்கள், சாராய பேர ஊழல் வெடித்த போது அதிகாரிகளை நோக்கியே கை நீட்டியிருந்தனர். எம்ஜிஆர் மீது சந்தேகத்தின் நிழல் கூட விழவில்லை. அதுதான் எம்ஜிஆர் என்ற வார்த்தையின் மந்திர சொல். அதுதான் எம்ஜிஆர். அண்ணா உருவாக்கிய திமுக பல்வேறு காரணங்களால் இரண்டானது. ஒரு பக்கம் கருணாநிதி, மறுபக்கம் எம்ஜிஆர். புதிய கட்சியை தொடங்கினார் எம்ஜிஆர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணாவின் கொள்கைகளே அதிமுகவின் கொள்கைகள் என்றார் எம்ஜிஆர். தொடர்ந்து வந்தது தேர்தல், முதல்வர் நாற்காலி, பல விமர்சனங்கள், பல பாராட்டுக்கள். பம்பரமாக சுழல வேண்டிய தேவை எம்ஜிஆருக்கு ஏற்பட்டது. எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது அவரது ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட சில திட்டங்கள் இன்றும் பாராட்டப்படுகின்றன. காமராஜர் முதல்வராக இருந்த காலத்தில் கொண்டு வரப்பட்ட மதிய உணவு திட்டத்தின் மேம்படுத்தப்பட்ட வடிவமாக கொண்டு வரப்பட்டது சத்துணவு திட்டம். சத்துணவு திட்டத்தின் மூலம் பல்லாயிரக்கணக்கானோருக்கு வேலையும் கிடைத்தது. 100 கோடியில் செயல்படுத்தப்பட்ட திட்டம் பின் 200 கோடிக்கு விரிவுபடுத்தப்பட்டது. இதை தவிர கைத்தறி நெசவாளர்களின் துயரை போக்க அரசே ஆண்டுதோறும் ரூபாய் 200 கோடிக்கு கைத்தறி வேட்டி சேலைகளை கொள்முதல் செய்யும் என அறிவித்தார் எம்ஜிஆர். கொள்முதல் செய்த துணிகள் ஏழைகளுக்கு பொங்கல் பரிசாக அளிக்கப்படும் என அறிவித்தார். அத்திட்டம் இன்று வரை தொடர்கிறது. எல்லாம் சிறப்பாக போய்க் கொண்டிருந்தது. அக்டோபர் மாதம் 1984 எம்ஜிஆருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது என்ற செய்தி அறிந்து அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த அப்போலோ மருத்துவமனை முன்பு பொதுமக்கள் குவிய ஆரம்பித்தனர். சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. ரசிகர்கள் பிரார்த்தனை செய்தனர், விரதம் இருந்தனர், மொட்டையடித்தனர். மேல் சிகிச்சைக்காக அமெரிக்கா கொண்டு செல்லப்பட்டு அங்குள்ள புரூக்ளின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் எம்ஜிஆர். சிகிச்சைகள் நல்லபடியாக முடிந்தது. 4 பிப்ரவரி 1985 தமிழ்நாடு திரும்பினார். தொண்டர்களும் ரசிகர்களும் ஆர்ப்பரித்தனர். மீண்டும் எல்லாம் சிறப்பாக சென்றது. ஆனால் ஒரு நாள் அதிகாலையில் வந்த அந்த செய்தி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஆம், 24 டிசம்பர் 1987 அதிகாலை 3:30 மணி அளவில் எம்ஜிஆர் மரணமடைந்தார் என்ற செய்தி வெளியானது. எம்ஜிஆரின் முகத்தை இறுதியாக காண வேண்டும் என்று தமிழகம் முழுவதிலும் இருந்தும் கார்கள், பஸ்கள், வேன்கள், லாரிகள் என கிடைக்கின்ற வாகனங்களில் ஏறி மக்கள் சென்னை வந்தனர். பல இடங்களில் கடையடைப்புகள், சாலை மறியல் போன்ற பல விஷயங்கள் நடந்தது. ராஜாஜி பவனில் கூட்டம் அலைமோதியது. எம்ஜிஆரின் உடல் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா சமாதிக்கு இடதுபுறமாக அடக்கம் செய்யப்படும் என முடிவெடுக்கப்பட்டு பணிகள் ஆரம்பமாகின. அண்ணா சாலை, கடற்கரை சாலை மக்கள் திரளால் திணறியது. மாலை 4 மணியளவில் சந்தனப்பேழைக்குள் எம்ஜிஆரின் உடல் வைக்கப்பட்டது. மக்களின் அழுகுரலோடு துப்பாக்கி குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதையோடு சந்தனப்பேழைக்குள் வைக்கப்பட்டு சலவை கற்களால் மூடப்பட்டது எம்ஜிஆரின் உடல். இறப்பு என்பதெல்லாம் சாதாரண மனிதர்களுக்குத்தான். எம்ஜிஆர் ஒரு சகாப்தம் என்கின்றனர் அவரது ரசிகர்களும் தொண்டர்களும்.
புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.